السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பரம சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருட்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வதை பற்றி, துதிபாடுவதை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் கூட இருக்கிறேன். அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே நிறைய இடங்களிலே யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானத்திலும் பூமியில் இருக்கின்ற அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது என்று நிறைய இடங்களிலே கூறுகின்றார். அந்த அடிப்படையிலே சூரத்து பனு இஸ்ராயில் என்ற 17வது சூராவினுடைய 44வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், துஸப்பிஹு லஹு அஸ்-ஸமாவாத்து ஸப்உ வல் அர்த் வமன் ஃபீஹின்ன, 7 வானங்களும் பூமியும் அவைகள் இருக்கின்ற அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. வயம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யாமல் இல்லை. வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், என்றாலும் அவைகள் எவ்வாறு தஸ்பீஹ் செய்கிறது என்பதை நீங்கள் விளங்க மாட்டீர்கள். இன்னஹு கான ஹலீமுல் கஃபூரா, நிச்சயமா அல்லாஹு தஆலா சகிப்புத்தன்மை உடையவனும் மன்னிப்பாளருமாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே நமக்கு 3 விஷயங்களை கூறுகின்றார். முதலாவது செய்தி என்னவென்றால், 7 வானங்களும் பூமியும் அதில் இருக்கின்ற எல்லா பொருட்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்த ஒரு செய்தியை கூறுகின்றான். இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கின்ற, உயிரற்று இருக்கின்ற எல்லா பொருட்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. உயிரோடு இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டுமல்ல, உயிரற்ற ஜட பொருட்கள் கூட அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது என்று முதலாவது அல்லாஹ் கூறுகிறார். இரண்டாவது அல்லாஹ் கூறுகின்றான், அவைகள் எப்படி தஸ்பீஹ் செய்கிறது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். என்று சொன்னால் அதனுடைய பாஷை வேறு, அது தஸ்பீஹ் செய்யக்கூடிய முறைகள் வேறு, அது உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். மூன்றாவது அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உலகத்திலே எல்லா படைப்புகளும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்க மனிதனாகிய நீ அல்லாஹ்வை மறந்தவனாக இருக்கின்றாய், அவனை தஸ்பீஹ் செய்ய மறந்து வாழுகின்றாய். இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதை சகிப்புத்தன்மையோடு பொறுத்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அறிஞர் மக்கள் இந்த வசனத்துக்கு கீழே பல்வேறு செய்திகளை எழுதுகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறதா என்றால், இந்த வசனத்துக்கு கீழே அறிஞர் மக்கள் ஏறத்தாழ 6 ஹதீஸ்களை குறிப்பிடுகிறார்கள். முதலாவது ஹதீஸ் புகாரி ஷரீஃபினுடைய 3529வது ஹதீஸ். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், குன்னா நஸ்மஉ தஸ்பீக துஆமி வ ஹுவ யூகில், உணவு உண்ணுகிற நேரத்திலே அந்த உணவு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ததை நாங்கள் கேட்டோம் என்பதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். நாம் உண்ணுகின்ற உணவு கூட அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றது. சில நேரத்தில் அல்லாஹ் தஆலா நம் மக்களுக்கு அதை விளங்க வைத்தார், கேட்க வைத்தார். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக. இல்லை, எப்படி பயன்படுத்துவோம்? இப்ப எல்லா உணவுகளும் தஸ்பீஹ் செய்வதை அல்லாஹ் தஆலா நம்முடைய செவியிலே கேட்க வைத்தால் நாம் எப்படி அதை பயன்படுத்த முடியும்? நாம் எப்படி உண்ண முடியும்?
நம்ம ஒரு சாப்பாடு எடுக்கக்கூடாது அல்லா சொல்லிட்டு நம்ம சாப்பிட முடியுமா? நம்ம சாப்பிடவும் முடியாது. அதான் அவன் சாப்பிடாம பட்னியா வெறும் சாவ முடியுமா? முடியாது. அல்லாஹு தாலா எதை செய்தாலும் ஒரு ஹிக்மத், ஒரு மதிநுட்பத்தோடு அல்லாஹு தாலா செய்கின்றான். அவை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் அவை தஸ்பீஹ் செய்கின்றது. அதை எல்லாம் மறைத்து வைத்திருப்பதற்கு காரணம் இந்த மனிதனுடைய நன்மைக்காக பயன்பாட்டுக்காக. சில நேரத்தில் அல்லாஹு தாலா அதை விளங்க வைக்கின்றான். சில நேரத்தில் அல்லாஹு தாலா அதை விளங்க வைக்கின்றான். அந்த அடிப்படையில் அப்துல்லாஹ் மஸ்ஊத் அவர்கள் கூறுகிறார்கள், நான் உணவு உண்ணுகிற நேரத்திலே அந்த உணவு தஸ்பீஹ் செய்தார்கள் கேட்டோமாக ஒரு கூறுகிறார்கள். புகாரி ஷரீஃபிலே ரிவாயத்தில் 2வது ஹதீஸாக வருகின்றது. ஹஸ்ரத் அபூதர் கிஃபாரில்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், ஆமது என்ற கிதாபினுடைய 4வது பாகத்தினுடைய 415வது ஹதீஸ், அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹத பி ஃபீ யதிஹி ஹஸயாத்தின் ஃபசுமிய லகுன்ன தஸ்பீகுன் கஹனீனின் நஹ்லி. முதலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பொடி கற்களை எடுத்தார்கள். அவைகள் தஸ்பீஹ் செய்து நாங்கள் கேட்டோம். எப்படி என்று சொன்னால், அந்த உதாரணமாக கூறுகிறார்கள், தேனி ரீங்கார விடுவதை போது தஸ்பீஹ் செய்தது. தேனீக்கிறது ஒரு சவுண்ட் கொடுக்குமா இல்லையா? ஒரு சவுண்ட் கொடுக்குமா இல்லையா? அது மாதிரி அவை தஸ்பீஹ் செய்து நாங்கள் கேட்டோம். பிறகு அந்த கற்களை பெருமான் அபூ சிதீக்குடைய கரத்திலே கொடுத்தார்கள். அப்போது தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தது. பிறகு உமரே ஃபாரூக்குடைய கையிலே கொடுத்தார். அப்போது தஸ்பீஹ் செய்து உஸ்மான் கனியினுடைய கரத்திலே கொடுத்தார். அப்போது தஸ்பீஹ் செய்ததாக யார் அறிவிக்கிறார்? அப்போது கிஃபாரி அவர்கள் அறிவிக்கிறார். அப்ப என்ன செய்து? முதல்ல நம்ம சொன்னது உணவு தஸ்பீஹ் செய்தது. 2வதாக கற்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இருக்கின்ற கால்நடைகள் கூட அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. கால்நடைகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து முஆத் இப்னு அனஸ் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை வருகிறார்கள், மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். வருகிற நேரத்திலே சில சஹாபாக்கள் தங்களுடைய ஒட்டகையின் மீது அமர்ந்த நிலைமையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ உடைய சொந்த கலவையில பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உருகுபுஹா சாலிமத்தன் வதஅவுஹா சாலிமா. அதன் மீது நல்ல முறையிலே பயணம் செய்யுங்கள், நல்ல முறையிலே விட்டு விடுங்கள். அப்படியே என்ன அர்த்தம்? அதை நீங்கள் பேசுவதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். தேவை என்றால் அதிலே பயணம் செய்ய வேண்டும். தேவை முடிந்து விட்டால் அதை கட்டி போட்டு விட வேண்டும். சொல்லிவிட்டு அடுத்து பெருமானா சொல்லுவாங்க, வலா தத்தஹிதுஹா கராசி லி வஹாதிஸக்கும் லி துருக்கி வல் அஸ்வாகி. சொன்னாங்க, நீங்கள் வீதிகளிலும் வழிகளிலும் வீதிகளிலும் அமர்ந்து பேசுவதற்கு அதை நீங்கள் நாற்காலியாக பயன்படுத்தாதீர்கள். சொல்லிவிட்டு அடுத்த ரசூல் அவர் அருமையான வார்த்தையை சொன்னாங்க, வருப்ப மர்கூமுன் ஹைரும் மின் ராக்கிபிஹா. எத்தனையோ வாகனங்கள் அதில் வாகனம் செய்யக்கூடியவரோடு சிறந்தாக இருக்கிறது. எத்தனையோ வாகனங்கள் அந்த வாகனம் செய்யக்கூடியவரோடு சிறந்தாக இருக்கிறது. மின்ஹு, அவரை விட அந்த வாகனம் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியதாக இருக்கிறதா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதாவது என்ன செய்கிறோம்? நாம் உயர்ந்த இடமாக கருதுகின்றோம். நாம் பயணம் செய்கின்ற அந்த வாகனங்கள் நம்மை விட சிறந்ததாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ததாக பெருமானார் கூறியதாக நாம் என்ன செய்கின்றோம்? மஹமது என்ற கிதாபினுடைய 3வது பாகத்தினுடைய 439வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டது. 3வது செய்தி எழுதுகிறார்கள். நஸை என்ற கிதாபினுடைய 7வது பாகத்தினுடைய 210வது ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அறிவிக்கிறாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்லில் லஃப்தா. தவறையை கொலை செய்வதை பெருமானார் தடை செய்தார்கள். என்று சொன்னால் நகீகுஹா தஸ்பீகுன், அது கத்துவது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது என்பதாக பெருமானார் சொன்னாங்க. நம்ம தவற கத்துன்னு சொல்றோம் இல்லையா? அது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. ஆனால் நீங்கள் தேவையில்லாத தவறை நீங்கள் குறை செய்யாததாக சொன்னார்கள். 5வது ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு அரபியிலா சொன்ன உங்களுக்கு நேரம் ஆயிப்போம். அகமது என்ற கிதாபுடைய 2வது பாகத்தினுடைய 225வது ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க, சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அறிவிக்கிறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
தன்னுடைய மௌத்துடைய நேரத்திலே தன் மகனுக்கு செய்த வசியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மௌத்துடைய நேரத்திலே தன் மகனுக்கு செய்த வசியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய சொல்லுங்க என்பதாக. எப்படி சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து கொடுக்கிறான், அவ்வளவுதான். சரியா? என்னது ஜிப்ரீல் இஸ்லாமின் மூலமாக வந்தால் அது குர்ஆனாக இருக்கும். அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா அந்த செய்திகளை போட்டான் என்று சொன்னால் அதுக்கு ஹதீஸாக இருக்கும், அவ்வளவுதான். சரி, அவர் சொன்னாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு மௌத்துடைய நேரத்தில் சொன்னாங்க, மகனே அமுருக்குமா பிஸ்னைனி வ அன்ஹாகுமா இஸ்னைனி, மகனே நான் உனக்கு 2 விஷயங்களை ஏவுகின்றேன், 2 விஷயங்களை தடுக்கிறேன். ஆமுருக்குமானி ஷிரிக்கி அன்ஹாகுமானி ஷிரிக்கி வல் கிபரி. முதலாவது சொன்னாங்க, 2 விஷயங்களுக்கு உன்னை தடுக்கின்றேன். எந்த காலத்தையும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. இரண்டாவதாக சொன்னார், எந்த காலத்திலும் நீ பெருமை அடித்து விடாதே. எந்த காலத்திலுமே அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடாது. அவன் தான் உன்னை படைச்சான், அவனுக்குமே இணை வைத்து விடாது. எந்த காலத்திலுமே அல்லாஹ் உனக்கு கொடுத்த பாக்கியத்தை நீ என்ன செய்யாத, பெருமை அடிக்காதே. அல்லாஹ் தஆலா உன்னை சோதித்து விடுவான், எடுத்து விடுவான். அதனால என்ன செய்யக்கூடாது, எந்த காலத்திலுமே இணை வைப்பும் பெருமையும் நம்முடைய உள்ளத்திலே வந்து விடக்கூடாது சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, வாமுருக்குமா லா இலாஹ இல்லல்லாஹ், 2 விஷயங்களை உனக்கு நான் ஏவுகிறேன். நீ லா இலாஹ இல்லல்லாஹ் வார்த்தையை அதிகமாக ஓதிக்கொண்டது. அது எவ்வளவு பெரிய சக்தியானது தெரியுமா? இந்த வானன் பூமி இதில் இருக்கின்ற எல்லா பொருட்களின் தராசுடைய ஒரு தட்டிலே வைத்து இன்னொரு தட்டிலே இந்த கலிமாவை வைத்தால் இந்த கலிமாவின் தட்டுதான் கனத்தால் தாழ்ந்து போகும். சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னா, மகனே இந்த வானம் பூமி அனைத்தையும் ஒரு வளையமாக ஆக்கி அந்த வளையத்தின் மீது இந்த கைமாவை வைத்தால் அந்த வளையம் ஒடிந்து போகும் அல்லது வளைந்து போகும். அவ்வளவு சக்தியானது லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தை. அதனால மகனே அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொள்ளும். அடுத்து 2வது சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹிங்கிற வார்த்தையை நீ அதிகமாக சொல். அதிகமாக தஸ்பீஹ் அதிகமாக நீ சொல். லா இலாஹ இல்லல்லாஹ் தௌஹீத், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய தஸ்பீஹ் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துவது. சுப்ஹானல்லாஹ்ங்கிற வார்த்தை தான் தஸ்பீஹ். சொல் மகனே, சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹிங்கிற வார்த்தையை அதிகமாக சொல்லிக் கொள்வது என்று சொன்னார். ஃபஇன்னஹா ஸலாத்து குல்லு ஷைஇன், இது உலகத்தினுடைய எல்லா பொருட்களுடைய தஸ்பீஹாக இருக்கின்றது. எல்லா பொருட்களுடைய உலகத்திலே வானம் பூமியில் இருக்கின்ற எல்லா பொருட்களும் அல்லாஹ்வை எப்படி தஸ்பீஹ் செய்கிறது? சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி என்பதாகத்தான் தஸ்பீஹ் செய்கின்றது. வபிஹா துர்ஸகு வபிஹா துர்ஸகு குல்லு ஷைஇன், இந்த வார்த்தையை கொண்டுதான் எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் தஆலா உணவை கொடுக்கிறார், ரிஸ்கை கொடுக்கிறார். அப்ப ரிஸ்குடைய பரக்கத்துக்காக வேண்டி இந்த வார்த்தையை ஓதிக் கொண்டிருக்க வேண்டும். இதை ஓதுகிற நேரத்தில் எப்படி அல்லாஹ் தஆலா எல்லா உயிரினங்களுக்கான உணவை தருகின்றானோ, எல்லா உயிரினங்களுக்கான வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தஆலா தருகின்றானோ, அதுபோன்று அல்லாஹ் உனக்கும் தருவார்களாக சொன்னார். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உலகத்திலே எல்லா பொறுப்பு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது என்பதாக நாம் இந்த வரலாற்றின் மூலமாக இது வருகின்றோம். இது 5வது செய்தி. 6வது செய்தியாக சொல்றாங்க, புகாரி ஷரீஃபினுடைய 218வது ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃபினுடைய 292வது ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, மர்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 கபரின் வழியாக செல்கிறார்கள். அந்த நேரத்தில் வந்துட்டு என்ன செய்யறது, ஒட்டகம் மெல்ல ஆரம்பித்தது. பெருமானார் குதித்து விட்டார்கள். ஒட்டகம் மெல்ல ஆரம்பிச்சோட பெருமானார் குதிச்சிட்டாங்க. சஹாபாக்கள் பதறி போனார், அல்லாஹ்வுடைய என்னாச்சு, கூடிய ஒட்டகத்தை என்னாச்சு சொன்னார்கள், இல்லை, இந்த இடத்திலே 2 கபர் இருக்கிறது, இந்த கபரிலே அதாப் நடக்கிறது, இந்த கபரில் அதாப் நடக்கிறது. வமா யுஅதிபானி ஃபீ கபீர், ஒரு பெரும் குற்றம் செய்ததற்காகவே இவர்கள் தண்டிக்கப்படவில்லை, மாறாக எதை உலகத்திலே சாதாரணமான குற்றமில்லாக கருதினார்களோ அந்த குற்றத்துக்காக என்ன செய்ய தண்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முதலாவது சொன்னாங்க, முதல் மனிதன் லா யஸ்தன்சிகு மினல் பவுல், சிறுநீர் கழித்து சரிவர சுத்தம் செய்யாதவனாக இருந்தார். சிறுநீர் சுத்தம் செய்யறது அப்படியே போயிட்டே இருக்கிறது. இது கபருடைய தண்டனை பெற்று தரக்கூடிய. 2வதாக நம்ம போல் சொல்லக்கூடியவனாக இருந்தான். போல் சொல்றதுனா என்ன, ஒருத்தர் சொன்ன ரகசியத்தை போய் அப்படியே ஒப்படைச்சிடுறது. என்ன எதனாலும் அதாப்பு செய்யப்படுகிறார்களாக சொல்லிவிட்டு அடுத்து பெருமானார் சொல்றாங்களா, என்ன ஒரு பேரிச்ச மட்டை இருக்கா இல்லையா, ஒரு பச்சையாக இருக்கிற பேரிச்ச மட்டை, அதை வந்து பெருமாள் எடுத்து வர சொன்னாங்க. அது எடுத்து வரப்படுகிறது. அதை 2ஆக ஒடித்து அந்த கபர்ல என்ன செய்தாங்க, பெருமானார் நட்டு வச்சாங்க. நட்டு வச்ச ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஅல்லஹு யுஹஃபஃப் அன்ஹுமா மாலம் யபிஸா, அந்த 2ம் இது அந்த 2 மட்டையும் காயாமல் இருக்கும் வரை அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யும். அப்படி தஸ்பீஹ் செய்கிற நேரத்திலே இதனுடைய பரக்கத்தை கொண்டு
அந்த கபர்வாசிகளுடைய குற்றங்கள் அவருடைய தண்டனைகள் இலகுவாக்கப்படும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அடிப்படையில செய்யற கபர்வாசி செய்யறோம். அது ஒரு மரக்கிளையை வந்துட்டு என்ன செய்ய ஒடிச்சு வைக்கிறோம் இல்லையா, எதுக்காக வைக்கிறோம்னு சொன்னா அவைகள் என்ன செய்யுது, காயாத இருக்கும் காரம் எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிற நேரத்திலே கபருடைய அலாபு குறைக்கப்படுவா சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. அது எப்படி தஸ்பீஹ் செய்து என்பது நமக்கு தெரியாது என்று சொன்னால் அதை மறைத்து இருப்பதற்கு காரணம் அறிஞர்கள் கருதுகிறார். ஒன்று, அதனுடைய மொழி நமக்கு தெரியாது. இரண்டாவதாக நம்முடைய பயன்பாட்டுக்காக. மூணாவதாக அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகிறான், இன்னஹு கான ஹலீமுன் கஃபூரா என்றார். அல்லாஹு தஆலா சகிப்புத்தன்மையுடைய மன்னிப்பால் என்று அல்லாஹு தஆலா ஏன் இது கூறுகிறார் என்று சொன்னால், மனிதனே, உலகத்திலே எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, நீ மறந்து வாழ்கிறாய். அப்படி மறந்து வாழ்கிற நேரத்தை அல்லாஹு தஆலா தன்னுடைய சகிப்புத்தன்மையின் காரணமாக உன்னை மன்னித்து உனக்கு தேவையானதை கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே நீயும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யும்படி அல்லாஹு தஆலா உணர்த்துகிறார். வாழும் காலத்திலே அல்லாஹ் அதிகமாக தஸ்பீஹ் செய்யக்கூடிய பாக்கியத்தை உலகத்தில் வாழ்கிற அனைத்து முன்னாள் மக்கள் நோக்க அல்லாஹ் வழங்குவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.